Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் சனிப்பெயர்ச்சி முடிந்து 3வது சனிக்கிழமையான இன்று சுவாமி தரிசனம் செய்ய ஏராளமான பக்தர்கள் குவிந்துள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம். பார்த்திபன், முழு விவரங்களை வழங்கலாம். திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற தர்பாரண்யேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானத்தில் தனி சன்னதியில் சனீஸ்வர பகவான் அருள்பாலித்து வருகிறார். இங்கு சனிக்கிழமை சிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து தங்களது பரிகாரங்களை நிவர்த்தி செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 6ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனீஸ்வர பகவான் இடம்பெயர்ச்சியானது நடைபெற்றது. 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய இந்த சனி பெயர்ச்சியின் பலன் ஒரு மண்டலம் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 48 நாட்கள் வரை அதன் பலன்கள் அந்த சனி பகவான் சன்னதிக்கு வருகை இருந்து தரிசிக்கக்கூடிய பக்தர்களுக்கு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் இன்று சனிக்கிழமையான இன்று தமிழகம் உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தொடர்ந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இன்று அதிகாலை முதல் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்தே காணப்படுகிறது. சனி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று வெள்ளி கவச அலங்காரத்தில் தீபாரதனையும் நடைபெற்றது. முன்னதாக நலன் தீர்த்த குளத்தில் புனித நீராடிய பின்னர் பக்தர்கள் சனி பகவானை வணங்கி வருகிறார். கூட்டம் அதிக அளவில், அதாவது லட்சக்கணக்கான பக்தர்கள் திருநள்ளாறு வந்திருப்பதனால் 5 மணி நேரத்துக்கு மேலாக நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய நிலைதான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தங்களது பரிகாரங்களை செய்ய வேண்டிய பக்தர்கள் எல் தீபம் ஏற்றி வழிபாடு நடத்தி தங்களது பரிகாரங்கள் நிவர்த்தி செய்து வருகின்றனர். அபிராமி, தகவல்களுக்கு நன்றி பார்த்திபன்.